இந்த ஆரி பைக்ஸ்ல மட்டும் ஏன் இந்த டுப்பு டுப்பு டுப்புன்னு சவுண்ட் வருது? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கெத்துக்காக தான் வரும் இல்லையா? அதை நம்ம கெத்தாவே நினைச்சுக்கிட்டாலும் அந்த சவுண்ட் வர்றதுக்கு காரணம் அது இல்ல. பொதுவாகவே ஆரி யூஸ் பண்ற இன்ஜின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லாங்கர் ஸ்ட்ரோக் இன்ஜின். அதாவது ஸ்ட்ரோக் லென்த்னா பிஸ்டன் வந்துட்டு கீழே இருந்து மேல போகக்கூடிய டிஸ்டன்ஸ், இதுதான் ஸ்ட்ரோக் லென்த். இந்த ஸ்ட்ரோக் லென்த் கம்மியாகவும் இன்ஜின் சிலிண்டரோட போர் டயா பெருசாகவும் இருக்கும். பட் ஆரி பைக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாகவும் போர் டயா சின்னதாகவும் இருக்கும். இதனால பிஸ்டன் வந்துட்டு அதிக தூரம் டிராவல் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் மேல கீழே போயிட்டு வர்றதுக்கு நார்மல் இன்ஜின்ஸை விட ஆரி இன்ஜின்ஸ் வந்துட்டு அதிக டைம் எடுத்துக்கும். அதனால 4 ஸ்ட்ரோக் ஒரு வாட்டி தான் உங்களுக்கு கம்பஷன் நடக்குது அப்படின்றதால சவுண்ட் லேட் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி அதிக ஸ்ட்ரோக் லென்த் இருக்கிறதால அதிக காத்த சின்ன எக்ஸாஸ்ட் வால்வ் வழியா வெளியே தள்ளியாகும். நீங்க அதிக காத்த வந்துட்டு சின்ன ஓட்ட வழியா அது ரொம்ப வேகமா பிரிச்சுட்டீங்கன்னா என்ன சவுண்ட் வரும்? மன்னிக்கணும், அந்த சவுண்ட் தான் இது. ஒரு சின்ன வால்வ் வழியா அதிக காத்து ஒரே டைம்ல முக்கி தள்ளும் போது இந்த இன்ஜின்ல இருந்து வர்றதுதான் இந்த டுப் சவுண்ட். இந்த சவுண்ட் தான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வழியா வரும்போது நல்லாவே கேக்குது. இந்த மேட்டர் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மேட்டர் சொல்றேன். இட்ஸ் சித்து.